இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. எனது பேர் அமலசத்யா. நான் இந்த ஊரை சேர்ந்ததான். எனது பையனுக்கு கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ அதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து ஒரு 12 மணிக்கு நடக்கிறதுக்கு நாள் நைட்டு 12 மணிக்கு வந்து கூப்பிட்டு என்னையோட சொன்னார், நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க கடவுள்கிட்ட. ஏன்னா எப்படி நடக்கும், எத்தனை மணி நேரம் நடக்கும், அதை எப்படி நாங்கள் திருப்பி தருவோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு அந்த நைட்டு நான் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாதர்ஸ்க்கு தெரியும், அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்க ஃபாதர் இப்படி சொல்றாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அவங்களும் நானும் உங்களுக்காண்டி இங்க ஊர்ல சொல்லி எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரும் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த காலையில கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தாலும் நானும் ஒரு தாய் தானே, என்னை எரியாம என்னால அழுதுதான் அனுப்புனேன். ஆனா அவை வந்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றது வந்து டாக்டர் கிடையாது, டாக்டரா இருக்கிறது என்னோட இயேசு அந்தோனியார் கூட இருப்பாங்க, மாதா பக்கத்துல இருப்பாங்க, எனக்கு ஜீசஸ் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஒரு நிமிஷம் அவன் வந்து இவ்வளவு ஒரு தைரியமா இருக்கிறான், கடவுள் கூட இருக்க நம்பிக்கை அவனுக்கு இருக்குது, இது ஒண்ணு போதும்னு சொல்லிட்டு நானும் பிளஸிங் பண்ணி அனுப்புனேன். அங்கேயும் ஒரு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணி காலையில போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் தான் வந்து அவரை அனுப்பி நற்கரனை கொடுத்து தான் அனுப்புனாங்க. நல்ல முறையில் அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு, நல்லா இருக்கான். இப்ப நாளைக்கு 10th பரீட்சை எழுத போறான். கடவுள் கூட இருந்து அதையும் வழி நடத்துவாருன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் வேண்டிக்கங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.